பிரைஸ் தி லார்ட். இன்றைக்குரிய தேவ வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆம், இன்றைக்கி மனுஷன் ரொம்ப தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சமாதானம். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவன் இந்த உலகத்தின் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இன்னைக்கு மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதனிடத்தில் தெரியப்படுத்துகிறான். அவன் என்ன செய்வான்? அவன் இன்னும் இவனுக்கு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்குகிறான். இவனும் ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தேவ சமாதானம் வேண்டும் என்றால் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பாரங்களையும் ஜெபத்தினால விண்ணப்பத்தினால என் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாகவே என்னால் சொல்ல முடியும், நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னால் ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம். இந்த பிரச்சனைக்குரிய வழி கிடைக்குமா? இதிலிருந்து நான் விடுபடுவேனா? என்னால் இந்த பிரச்சனை இல்லாமல் வாழ முடியுமா என்று. ஆனால் நான் சொல்கிறேன், நான் இதை அனுபவித்ததுனால நான் சொல்லுறேன், ஏசப்பா கிட்ட உங்கள் பிரச்சனைகளெல்லாம் சொல்லும்போது அவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டுவிட்டு அவருடைய தெய்வ சமாதானத்தை, அந்த தெய்வ சமாதானத்தை உங்களுடைய இருதயங்களை நிரப்புவார். நிச்சயமாகவே நீங்கள் ஜெபித்து முடிக்கும் போது அந்த சமாதானத்தை உங்களால் உணர முடியும். நீங்கள் ஜெபித்து முடிக்கும் போது நீங்கள் எதற்காக முழங்கால் படி இட்டீர்களோ அந்த காரணத்தையே நீங்கள் மறந்து ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவில் வலுப்பெற்றவர்களாக, அந்த சமாதானத்தை பெற்றவர்களாக நிச்சயமாக உங்களால் வாழ முடியும். இன்றைக்கு அநேக மனிதர்கள் வெளியில் பார்ப்பதற்கு சமாதானத்தோடு இருப்பது போல இருப்பார்கள், நன்றாக சிரித்து பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவருடைய இருதயத்தை பார்க்கும்போது ஒரு சமாதானமற்றவர்களாக, என்னுடைய பிரச்சனைக்கு யாராவது ஒரு வழி சொல்ல மாட்டார்கள் என்று தவித்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயங்களோடு தான் என் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ என்னிடத்தில் தெரியப்படுத்தும் போது நான் உனக்கு அந்த தேவ சமாதானத்தை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். என்னை கேட்கிற ஜனமே, உங்களுடைய பிரச்சனைகளை ஜெபத்தோடு என் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது ஆண்டவருடைய சமாதானத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். ஆமேன்.